இந்த பள்ளி இந்த 10 மாணவர்கள்லாம் ரொம்ப ஒரு கூட்டா ரொம்ப ஒரு அறிவு கூடுமா இந்த வயசுல நாமெல்லாம் தெரிஞ்சிருப்பான்னு தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அவங்க பெற்றோருக்கு தான் நம்ம நிறைய சொல்லணும். பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் நான் போலீஸ் பார்வையை சொல்கிறேன். இந்த சமுதாயத்தில் சிறந்த அறிவுள்ள மாணவர்களாக நம்ம பிள்ளைங்க இருக்கிறத விட ஒழுக்கமுள்ள மாணவர்களாக இருக்கணும். அந்த ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புங்கிறது நல்லா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நல்ல உடல் அமைப்பு, நல்ல உடல் அமைப்புள்ள ஒரு மனம் ஒரு நபர் ஒரு என்ன ஒரு வேலையெல்லாம் செஞ்சு படிச்சுக்கலாம். நல்ல அறிவுள்ள ஒரு நபர் உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு நபராக இருந்தால் அவரோட உடம்பை வளர்க்க மீன் வளர்க்கு. அதாவது நம்ம வந்து உடம்பை வளர்க்கணும், உடம்பை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர்க்கணும். அந்த ஆரோக்கியங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, அன்றாட நம்மளோட பழக்கவழக்கங்கள் இதில் வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து பல்வேறு நோய்கள். அதை வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, காவல்துறைக்கும் மருத்துவமனை காவல் நிலையத்துக்கும் மருத்துவமனைக்கும் போனாங்க திரும்ப போகிற ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பக்கத்தில் நம்ம சண்டை போட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா உங்களால் புகார் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்க பக்கத்தில் போடுவார் என் மேலே கொடுத்துருக்காங்க சொல்கிறாரு, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், நான் ஒரு நாள் ஒரு புகார் போடுற போல அதை அப்படியே விளையாண்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் மருத்துவமனையும் தலைவரையும் போடுவோம். அவர் ஒரு டெஸ்ட் எடுப்பார், இல்லைங்க உங்களுக்கு சரி அதிகமாக இருக்குது அதுக்கு சரி மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லுவார். இல்லைங்க உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது பல டெஸ்ட் எடுத்தால் நம்ம உடம்புல எத்தனை நோய்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி திரும்ப போகிற சூழ்நிலை வரும். அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நல்ல அறிவை போதிக்கிறத விட நல்ல ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய அன்றாட நம்ம குழந்தைகள் என்ன செய்யறாங்க, யாரோட பழகுறாங்க, என்ன பழக்க வழக்கங்கள் அதை பாருங்க. பெரும்பாலும் குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது நல்ல ஒழுக்கமான கருத்துக்களை பேசுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை குழந்தைகள் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்திய எதிர்காலம் வந்து பார்த்தாங்க நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத போது நண்பர்கள் வட்டாரம் எந்த மாதிரி சொன்ன குழந்தைகள் எவ்வளோ உங்களுடைய குழந்தைங்க சின்ன குழந்தைங்க தான், எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தான். அவங்க வளர காலகட்டத்தில் அவங்களோட சூழ்நிலை, அவங்க யாரோட பழகுறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்றாங்க, அவங்க பேரண்ட்ஸு, அவங்க குடும்ப சூழ்நிலை இதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தையோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுது. அதாவது தீபம் நன்கும் பிற தரவாரா. நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற நன்மையும் தீமையும் நம்மளால் மட்டுமே வரும், யாருமே அதை தர முடியாது. நல்ல நண்பர்கள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக போயிடும். நல்ல சுற்றத்தார் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சுற்றத்தார் நல்லபடியாக போயிடும். நாம படித்தேன், நாம ஒழுக்கமாக அன்றாட சாப்பாடுகள் நல்ல முறையில் சாப்பிட்டோம், நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். நல்ல மக்களோட சேர்ந்தாலும் நல்ல ஒரு நல்ல நிலையில் தான் இருப்போம். அதனால நமக்கு ஏற்படுற பிரச்சனையை வேற யாராலும் தர முடியாது. நமக்கு ஏற்படுற பிரச்சனையை நம்மளால மட்டும்தான் தீர்த்துக்க முடியும், வேற யாராலும் தீர்க்க முடியாது. அதன் அடிப்படையில் இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல ஆரோக்கியமான வழக்கத்தையும் வாழ்க்கையும் கொடுத்து அதோடு சேர்ந்து நல்ல அறிவை கொடுங்க. இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த எண்ணிக்கையான மாணவர்கள், அதனால ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நல்ல ஒரு கேர் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் மாணவர்கள் குழந்தைங்களை நல்ல ஒரு பள்ளி தான் தேர்ந்தெடுத்துன்னு தோணுது. ஏன்னா இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேஜ் நீங்கள் பேசுகிறேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது என்னை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் என்ன அப்படின்னு பேசுகிறேன். எங்கள் சார் மிஸ்டர் ராஜா ராமன் ராஜேந்திரன் சார் செமினார் இருக்குங்க சார், நீங்கள் வந்து காமிச்சலாம் இல்லை ஃபஸ்ட்டு சிவகி தான் பேசினாரு சார். இது வரைக்கும் நான் முன்னால் வந்து பேசுறது இல்லைங்க, எதில் இருக்கோமா முட்டாள் நினச்சி எதனா பேசுகிறா பரவாயில்லைன்னாரு. ஃபஸ்ட் டைம் எதில் இருக்கா முட்டாள் நினச்சிட்டு நீ எதை பேசினாலும் அவங்க எல்லாம் தெரியும், அவங்க என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பினா அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். இப்போ இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா LKG UKG இங்கே நின்று அவங்க இவ்வளோ மக்கள் முன்னால் பேசினாக்கா அது ஒரு நல்ல ஒரு உந்துதல் தான். அதாவது அறிவு மட்டுமே நம்பி அந்த மார்க் மட்டுமே நம்பி ஒரு வாழ்க்கையை குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க, ஒழுக்கத்தை கொடுங்க. எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் எந்த நிலையிலையும் அவங்க வாழ்ந்துட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இருக்கிற காலத்தில் நானே வந்து ஸ்கூலுக்கு போவேன். இப்போ என் பையனை வெளியிட கடைக்கு போனோம், நானும் வரேன் கூட போவேன். அவனுக்கு வந்து சுயமாக ஒரு சிந்திக்கிற சுயமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர அறிவுன்றது இருக்காது. அவங்கள நம்பி விடுங்க, நம்பி விடுங்க, என்ன செய்யறான்னு பாருங்க, நம்பி விடுங்க, என்ன செய்யறான்னு பாருங்க. அவன் செய்யப்பட்டா கீழே ஒழுங்கா அடிப்படும், அடிப்பட்டா வலிக்கும், வலி எத்தனை நாள் இருக்கும், அந்த வலிக்கு மாத்திரை போடுவோம், இந்த மாதிரி போனா கீழே விழுவோம், இந்த மாதிரி போனா கல் அடிக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு அடிப்பட்டு உதப்பட்டு அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை அனுசரித்து வாங்குற குழந்தைகள் வந்து எல்லா சூழ்நிலையும் அனுசரித்து நல்ல ஒரு சமுதாயத்துக்கு சிறந்த ஒரு குடிமகனாக வருவாங்க.
இந்த குழந்தைகள்லாம் ஒரு சிறந்த குடிமகனாக வர வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மாணவர்கள் சொல்றது ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களுக்கு சொல்றது தான். உங்களை சந்திக்கிறேன். நன்றி.